வயநாட்டில் போய் பார்த்துருப்பேன் தெரியும். எச்சகையில் காக்கா ஓட்டாதவெல்லாம் சோறு கொடுத்துருப்பான். என்ன ஆயிருக்கும்? கண்ணு முன்னாடி வேலை சேர்த்து வச்ச பொண்ணுக்காக சேர்த்து வச்சான், பொண்ணு உள்ளே கிடக்குது. பையனுக்காக சேர்த்து வச்சான், பையன் உள்ளே கிடக்குறான். அப்போ இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க? 4 பேர் கொடுத்துட்டு தான் சாவான். வச்சிருந்து யாருக்கு இப்போ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு தலையில் கை வச்சு தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்படி தானே இருப்பான். போய் அதான் சொல்லலாம், இந்த மாதிரி காட்சிகள்லாம் போய் கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கும்போது ரசூலா சொன்னாங்கல்ல, கபரு ஜியாரத் பண்ணுங்கன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கபருங்களும் போய் ஜியாரத் பண்ணணும். இந்த ஹோல்சேல் கபர்லாம் வருது இல்லை, அங்கங்கே வெள்ளம் இது பண்ணும்போது, அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்குன்னு சாப்பிடாதீங்க, நீங்கள் வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இப்படி ஒரு குரூப் போயிடுறாங்க. ஏன்ப்பா பண்ணுறீங்கன்னா, நான் தீனுக்காக அர்ப்பணிச்சிட்டேங்க. என்னங்க அப்படி பண்ணிட்டுருக்கீங்க? குடும்பத்துக்காக ஒன்றும் பண்ணல, தீனுக்காக ஒன்றும் பண்ணல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அர்ப்பணிச்சுட்டு சில பேர் இருக்கிறாங்க. பார்த்தா வருத்தமாக ஃபேமிலியிலேருந்து புகார், வேலைக்கு போகிறது இல்லைங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த கஷ்டப்படுது. கேட்டால் என்னங்கிறான், எல்லாம் அழிவு போகுது கொஞ்ச நாள்ங்கிறான். தத்துவம் பேசுகிறேன்டே. நான் சொன்னேன், ஏண்டா பிரச்சனை நீங்கள்லாம்? அதாவது நீங்கள்லாம் இந்த கொள்கையை ஆதரிக்கிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? எங்கே ரசூலா எந்த தீன் இப்படி காமிச்சாங்க? எல்லாத்துலேயுமே இருக்கணும். நாளைக்கு மறுமை நாள் வந்துடும்னா கூட இன்றைக்கி கடைசாவி எடுத்துகிட்டு நம்ம போகணும். நம்முடைய வேலை என்ன, அது நம்ம ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சுட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி அந்த மிசைல் நம்ம வீட்டில் உழுவுதுன்னா கூட நம்ம வீடு எடுத்து காலையில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வேலையை, ரொட்டீன் லைஃப் நம்மளுக்கு எதுவுமே மாறக்கூடாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஆப்போசிட்டாக எடுத்துக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாம் முடிய போதான் இல்லை. கொண்டாட்டி சோறு போடுறது போட்டு தான் ஆகணும், அம்மா அப்பாவை கவனிக்கிறது கவனித்து தான் ஆகணும், தொழில் செய்கிறவன் செஞ்சு தான் ஆகணும், படிச்சுட்டு இருக்கிறவன் படிச்சுட்டு தான் ஆகணும். கூடுதலாக நம்முடைய ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் தீனுக்கானதாகவும் நம்ம என்ன பண்ணணும், வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதை அமைச்சிக்கணும். அப்போ இதுதான் இந்த ஓவராலாக மறுமை நாள் சம்மந்தப்பட்ட முன்னறிவிப்புகள் சார்ந்த படிப்பினைகள். இப்போ இதை தாண்டி இதுக்கு மேலே இந்த சப்ஜெக்ட்ஸ் மறுபடியும் முடிஞ்ச வரைக்கும் ரீஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சூழலை பொறுத்து இது வரைக்கும் இது போதும். இனி நம்ம ஈமானை பலப்படுத்தக்கூடியது என்ன, தஸ்கியா பண்ணக்கூடியது, இது மாதிரியான வேலைகள் நிறைய இருக்குது. அது பெண்டிங்கில் வச்சுருந்தோம். நிறைய வேலைகள் குரான் தஃப்சீர் போயிட்டுருக்குது, அதை பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் அடுத்தடுத்து குரான் அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான அங்கங்கே தாவா சென்டர்கள் உருவாக்குவது, தாய்க்களை உருவாக்குவது, சிலபஸ் உருவாக்குவது, இது மாதிரியான பணிகள் நம்ம என்ன பண்ணணும், நிறைய அதிகம் நம்ம பண்ணக்கூடியவங்களாக மாறணும். அப்போ கன்க்ளூடாக இன்ஷா அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு 10 வசனம் இந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் நமக்கு எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு உபதேசமும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு அதோட இந்த சப்ஜெக்ட்டு முடிச்சுக்கலாம். நெருங்கி வந்திருக்கிறது மக்களுக்கு அவர்களின் விசாரணைக்கான நேரம். அல்லாஹ் சொல்கிறான், மறுமைக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு, மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது. எனினும் அவர்களோ கவனமற்ற நிலையில் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு அப்போ எதுக்கு பார்க்க சொல்கிறான், நல்லா புரியுதா? நம்ம கவனமற்று இந்த உலகத்தில் தொலைஞ்சு போயிடாமல் இருக்கணும். உலகத்தை தர்க் பண்ண சொல்லலை, உலகத்திலே மூழ்கிறாதீங்கப்பா. உலகமே கதின்னு இருந்துடாதீங்க. ஒரே கண்ணை மூடிட்டு அப்படியே நடந்துடாதீங்க. பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. எங்கே போயிட்டுருக்குது உலகம், மனித குலம் எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு பார்க்க மாட்டிங்களா? கவனம் இல்லாமல் புறக்கணிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறீங்க. அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிதாக எந்த அறிவுரை அவர்களிடம் வந்தாலும் அதனை விருப்பமின்றியே செவியேற்கிறார்கள். என்ன, எந்த ஒரு அட்வைஸ் புதுசாக வந்தால், ஏன்னா எந்த ஒரு காலத்தில் நபி அடுத்த ஒரு நபி வரும்போது என்ன ஆயிரும், அந்த அட்வைஸு புதுசாக தான் தெரியும். அப்போ ரசூல்லா சொல்லும்போது மூசா நபியுடைய உம்மத்துக்கு என்னவாக இருக்கும், என்ன புது மேட்டராக சொல்கிறாரு, என்ன எல்லா துறைகளும் அல்லாவுக்கே கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற, இது என்ன இது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் யூசுஃப் நபி எகிப்தில் அப்படி இருக்கலையா? தத்துவம் எப்படி ஏன் புதுசாக சொல்கிறீங்க? ரசூல்லா இப்படி தான் வந்தாங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாதா? அப்போ நான் குலஃபா ரஷீதீன்களுக்கு தெரியாதா எதில் நேரத்தை செலவு பண்ணணுன்ட்டு? இவங்களாம் உட்காந்து போட்டு தேவையில்லாமல் பல 1000 கிலோமீட்டர் ட்ராவலும், வாழ்க்கையை 20-30 வருஷம் தண்டமாக செலவு பண்ணிட்டு 30 வருஷம் வீணடிச்சிட்டாங்க. அதில் 10 பேருக்கு இஜ்மா வேறு ஆகிப்போச்சு. இப்படி தான் வாழ்க்கையை நாசம் பண்ணணுன்ட்டு அந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எப்படி கட்டமைக்கணும்னு தெரியாமல், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுறது தெரியாமல், தேவையில்லாமல் கிஸ்ராட்டியும் ரோமாபுரிட்டையும் போய் உரண்டை இழுத்து இருக்கிற பேரெல்லாம் 10,000 ஆயிரக்கணக்கான பேர் குரான் அறிஞர்கள்லாம் கொத்தாக கொல்லப்பட்டு கடைசியாக லேட்டாக ரியலைஸ் பண்ணி, ஐயோ குரான் ஒரு காப்பி எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி, எப்படி எல்லாமே இவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு பைத்தியமாக தெரியுது இல்லை? இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு அட்வைஸ் புதுசாக தெரியும், பழைய அட்வைஸ் இதெல்லாம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் குலஃபை ராஷிதீன்களும் செஞ்ச அட்வைஸ். அதான் சொல்கிறேன், ஒரு அட்வைஸ்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், விருப்பமாவதை கேட்குறீங்களா? வேண்டா வெறுப்பாக தானே கேட்குறீங்க. அல்லாஹ் கேட்குறான், விருப்பமின்றியே செவியிருக்கிறார்கள். ஒரு ஒரு உபதேசம் சொல்லப்படுது. அல்லாமா இக்பால் வந்து சொல்கிறாரு, கவிஞரா க்ளீன் சேவ் வாங்க உட்காருங்க, என்ன தாடி வைக்கிறது எப்படின்னு மௌலானா எங்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லித்தரீங்க. மௌலானா மோதி எந்த மதரசால் பண்ணி படித்த தம்பியே, இன்னும் புதுசாக சொல்லிட்டு இருக்கிற தீனுக்கு நாங்கள் கொடுக்காத டெஃபினேஷன், எங்கள் கிதாபுகளில் இல்லாத டெஃபினேஷன் என்னமோ புதுசாக கொடுத்துட்ருக்கிறீங்க. இஸ்ரார் அஹமது ஏன் டாக்டருக்கு படிச்சு உங்களுக்கு தேவையாது? இங்கே உக்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் தான் புதுசாக கொள்கையை பேசிட்டீங்க. தொழுகை ஏற்கப்படாது, நோன்பு ஏற்கப்படாது. யார்கிட்ட வந்து கதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ மேட்ச் ஆகுதா இது மாதிரி பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன புதுசாக இது பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க சொல்லி தொலைங்க. ஒரு ஆலிம் அவர் சொல்கிறார், அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர், இஸ்லாமுடைய மாணவர். அவர் ஒரு பெரிய தாயிட்ட போய் இது மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பெரிய தாயி, அவருடைய ஒரு காலத்தில் அவர் நண்பராக இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இவருக்கு விளக்கத்தை கொடுத்துட்டான். இவர் ரொம்ப உற்சாகமாக போய் பாருங்கள் இதுதாங்க தீனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போயிருக்கிறார். அவன் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இப்படியே இருந்திருக்கிறான். என்ன மைண்டில் கேட்டான்னு தெரில. ஃபுல்லாக கேட்டுட்டு தெளிவாக எல்லாம் சொல்லியதுக்கப்புறம், நீ சொன்னது ஒன்றுமே புரியல அப்படின்னு இவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு இருந்தார். என்னடா எவ்வளோ பெரிய பிரச்சாரகர், இவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, நான் இவ்வளோ நேரம் தெளிவாக தான் பேசினேன், அவனுக்கு ஒன்றுமே புரியலைங்கிறான். எனக்கு பேச தெரியலையா இல்லை இவனுக்கு புரியலையா? இவன் இவ்வளோ பெரிய அறிவாளியாச்சே, என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா விருப்பம் இல்லாமல் கேட்குறது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு தீனை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இஸ்ரார் அஹமது சொல்லுவார், இது உங்கள் மார்க்கம், இதுக்கு வந்து ரசூல்லாவை வந்து சம்மந்தப்படுத்தாங்க, இது நீங்கள் வடிவமைச்சுக்கிட்ட மார்க்கம். தொழுதா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், நோன்பு வச்சா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், தஸ்பீ செஞ்சால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், இது உங்களுடைய மார்க்கம், இதுக்கு நீங்கள் ஓனர். இதுக்கும் அல்லாவுக்கும் வந்து இதுக்கு அல்லாஹ் மறுமையில் இதுக்கு இடைகளை ஏற்படுத்த மாட்டான், தூக்கி மூஞ்சியில் கடாசிடுவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது விருப்பமின்றியே செவியேற்கிறார்கள், கேளிக்கைகளில் லயித்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ பாரு அவங்க கேளிக்கையிலே இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுடைய பீக்குக்கு நம்ம போயிட்டோம். இன்றைக்கும் அன்றைக்கெலாம் வந்து டிவியில் ஒரு ஒளியும் ஒளியும் வரணும். இன்றைக்கி அப்பா எந்த காலத்து பாட்டு வேணும், 1920லேருந்து 2024 வரைக்கும் இருக்குது. 100 வருஷத்து பாட்டு இன்றைக்கி எல்லா ஆடியோ ஃபார்மேட்டும் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, மைண்டு வெளியே ஃப்ரீயே கிடையாது. கேட்டால் எல்லோரும் முதல்லையாவது வந்து யாராவது ஒரு விஐபி சொல்லுவான், என்கிட்ட டைம் இல்லை, நான் பிஸியான ஆள், நான் வந்து என்கிட்ட ரொம்ப டைட் ஷெடியூலுன்ட்டு. இன்றைக்கி அன்றாடங்காட்சி கூட இது சொல்கிறாங்க, டைமே இல்லை, என்ன பிரச்சனை, ஃபோன் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டைமே கிடையாது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வந்துருச்சுன்னா என்ன தெரியல, இன்னும் தெரியலையா, என்னங்க 2 மணி நேரம் ஆச்சு இந்த செய்தி வந்து, எல்லாம் அப்டேட்டு, அவ்வளோ அப்டேட்டு போயிட்டே இருக்குது, அப்டேட் மேலே அப்டேட்டு, பைத்தியம் முடிச்சுட்டு இருக்கு. அதுதான் எல்லாம் சொல்கிறான், இங்கே கேளிக்கையிலே இருக்கீங்க, அவர்களுடைய உள்ளங்கள் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கான, அவங்க கால்குலேஷன்லாம் வேற எங்கேயோ இருக்குதுப்பா, அவங்க மைண்ட் செட்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு. எல்லாம் சொல்கிறேன், கொடுமையாளர்கள் தமக்கிடையே ரகசியமாக பேசிக்கொள்கின்றன. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் வேறு பண்ணிக்கிறாங்க. என்ன, இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தானே, இதனை நீங்கள் கண்டு கொண்டு பார்த்தும் மாய வலையில் சிக்கிக்கொள்வீர்களா என்ன? அப்போ ஒரு மனுஷன் அவர் பேசுகிறாரு, அதை போய் நீங்கள் போய் கேட்டுட்ருக்கிறீங்க. அதே வார்த்தை தான் எல்லாருக்கும் பயன்படுத்தி, இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம், நபிமார்களுக்கும் பயன்படுத்தலாம், காமன் மேனுக்கும் பயன்படுத்தலாம். அல்ல அவர் சாதாரண ஒரு வக்கீலுங்க, அவருக்கு போய் அவர் பேசலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஒருத்தர் வீடியோ போட்டார் அல்லாமா இக்பாலை எதிர்த்து, மிகப்பெரிய ஆதாரம் என்ன, அவர் வக்கீல் தான் ஆதாரம். சொல்கிறது என்ன, அவர் என்ன சொன்னார், அதில் உங்களுக்கு என்ன முரண்பட்ட கருது, வக்கீலுங்க அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிற வக்கீலுன்ட்டு அப்படின்னு. ஏன் வக்கீலாக இருந்தால் தப்பாக தான் சொல்லுவாரா? அவருக்கு மார்க்கத்தை சொல்கிறதுக்கு உரிமை கிடையாதா? சொல்கிற விஷயம் என்னன்னு கொஞ்சம் கவனமாவது கேட்டு பார்த்துருக்க மாட்டிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா, யார் அந்த தாவாவை கொண்டு வராங்களோ அவங்கள ஏளனப்படுத்துறது. இவர் சாதாரண உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், நமக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களை போன்ற ஒரு டைலர் தான், இவர் உங்களை போன்ற ஒரு ஆட்டோக்காரர் தான், உங்களை போன்ற ஒரு மெக்கானிக் தான், இவர் உங்களை போன்ற ஒரு 10th உங்கள் கூட உட்காந்த கிளாஸ்மேட் தான். அதான் சொல்லுவாங்க, உங்கள் கூட உட்காந்த ஆள் இவன் சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? என்ன இவன் சும்மா ஏதோ ஒருத்தன் அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசினா பாயிண்ட்டாக பேசுன மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அவன் முன்னாடி போயிடுவீங்க, மென்டல் நீங்கள்லாம் அப்படின்றது. இவங்க அவ்வளோ புத்திசாலித்தனம் நினச்சிக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு இறை தூதர் கூறினார், என்னுடைய இறைவன் வானம் மற்றும் பூமியில் பேசப்படுபவை அனைத்தையும் அறிகிறான், அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், இவை வீண் கனவுகள்,
இல்லை இல்லை, இவர் ஒரு கற்பனை செய்து கொண்டவை. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு கவிஞரே. இல்லை என்றால் முற்காலத்து இறை தூதர்கள் சான்றுகளுடன் அனுப்பப்பட்டது போல் இவரும் நமக்கு ஒரு சான்றினை கொண்டு வரட்டும். அப்போது இதே மாதிரியான இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படும் போது மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறேன், இவனா கற்பனை பண்ணிக்க, தீனில் கடமை இல்லாத ஒன்றை இட்டு கட்டிக்க வேண்டியது, அது கடமைன்னு போட்டு எங்கள் மேலே திணிக்க வேண்டியது, அதுக்காக எங்களையும் சேர்த்து கஷ்டப்பட வைக்க வேண்டியது. இப்படி நம்மளை கொண்டு போய் சிரமத்தில் தள்ளிடுறாங்க. இவங்களால் எங்களுக்கு பிரச்சனை, எங்களால் எங்கே அடங்குறாங்க, எங்கே கேட்க சும்மா இருக்கிறாங்க. இவங்களோட பெரிய டார்ச்சராக போச்சு. எல்லாம் சொல்கிறோம், உண்மை யாதெனில் இவர்களுக்கு முன்னால் நாம் அழிவுக்குள்ளாக்கிய எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை, இனி இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்களான்னு. இன்றைக்கி யார் தான் நம்பிக்கை கொள்ள போகிறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களும் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா அந்த துனியாவை சார்ந்து இது எல்லாம் என்ன சொல்கிறான், இந்த கவனமற்று இருப்பது, உலக வாழ்க்கையில் மூழ்கி இருப்பது, சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்காம இருப்பது, இது மாதிரியான பண்புகள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். உமக்கு முன்னரும் நாம் மனிதர்களையே தூதர்களாக அனுப்பியுள்ளோம், அவர்களுக்கும் நாம் வகி அருளி இருந்தோம். நீங்கள் ஞானமற்றவர்களாக இருந்தால் வேதம் அருளப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள். அத்தூதர்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை நாம் அளிக்கவில்லை, மேலும் அவர்கள் நித்திய ஜீவன்களாகவும் இருக்கவில்லை. அல்ல என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி சரிப்பா ரசூல் நான் காமன் மேன்கிற இல்லை, காமன் மேனால் ஒன்றும் பண்ண முடியாது தானே இவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அல்லாவுடைய மார்க்கம், அல்லா வேலை செய்வான், அல்லாவுடைய ரசூல் வேலை செய்வாங்க. ரசூல்லா காலத்தில் அது பண்ணாங்க, அது ரசூல். அப்போ அல்லா கேட்குறான், ரசூல் தானே, அவரும் சோறு தானே சாப்பிட்டாரு, அவர் என்ன வானத்திலேருந்து தட்டை இறக்கணும், நான் அகல் பொருள் கண்ணு முன்னாடி அவர் நின்று பார்த்தீங்களா இல்லையா, வயிற்றில் 2 கல் இருந்துச்சா இல்லையா? அபூபக்கருக்கும் ரசூல்லாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? களத்தில் சொல்கிறேன், கிரவுண்டில் பேட்டில் அந்த ஃபீல்டில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? எங்கேயுமே இருக்குல்ல. அப்போ உஹது போரில் ரசூல்லா வாயில் வெட்டுப்படும் போது மலக்குகள் டொட்டக்குன்னு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா? அடி வாங்க விட்டாங்கல்ல, ரத்தம் போக விட்டாங்கல்ல, மயக்கமாக விட்டாங்கல்ல, எல்லாமே நார்மல் மேன் காமன் மேன் மாதிரி தானே நடந்துச்சு. அப்போ நீங்கள் காமன் மேன்னு சொல்லிட்டு ஏன் ஒதுங்கி இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் எந்த சூப்பர் மேனை இறக்கி இந்த வேலை வாங்கினேன் நல்லா கேட்குறேன். எந்த ஸ்பைடர் மேனையும் சூப்பர் மேனையும் நான் எந்த கேப்டன் அமெரிக்காவையும் நான் பேட்மேனையும் நான் அனுப்பலையே. எல்லாம் உங்களை மாதிரி காமன் மேனு தான். அபூபக்கர் இன்றைக்கி எடுத்திங்கன்னா டெக்ஸ்டைலில் இந்த நம்ம துணி கடையில் அந்த ஜவுளி சந்தையில் ஒரு ஜவுளி கடை வச்சுட்டு இருந்திருப்பார். உமர் எடுத்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பார். அதான் நினைக்கிறேன். உஸ்மான் இருந்திருந்தாருன்னா ஏதோ ஒரு 4 ஏதோ ஒரு 2-3 ஏதோ ஒரு லெதர் ஷாப்பில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார். ரசூலாக இருந்தாருன்னா அவர் ஏதோ ஒரு கணக்கு பிள்ளையாக பார்த்துட்டு இருந்தார், இன்னும் அவர் செஞ்சுட்டு இருந்த வேலை. அப்படி தான் எல்லாருமே பிஸ்னஸ் மேன் தான், எல்லாருமே காமன் மேன் தான், எல்லாருக்கும் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருந்துச்சு. திருமுருகன் காந்திகிட்ட போய் ஒரு ஆள் கேட்பார், என்னன்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப துணிச்சலாக கருத்துக்கள்லாம் வெளியிடுறீங்க, இந்த அநீதிக்கு எழுதா நீங்கள் ரொம்ப வலிமையாக குரல் கொடுக்குறீங்க, எங்களுக்கும் இது மாதிரி குரல் கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அப்படி. அப்போ அவர் சொல்லுவேன், என்ன மட்டும் நான் முட்டையிலேருந்தாடா வந்தேன் நான் மட்டும் முட்டையிலேருந்தா வந்தோம், ஏன்னா எங்களுக்கு இல்லை ஃபேமிலி இல்லையா. ஒரு வருஷம் நான் ஜெயிலுக்கு போய் உட்காரும்போது என் ஃபேமிலியும் கஷ்டம் தாண்டா பட்டுச்சு. அவர் சொல்கிறாரு இன்டர்வியூவில், அப்போ உங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரசூலுல்லாஹ் ஃபேமிலி இல்லையா, அபூபக்கர்ல எனக்கு ஃபேமிலி இல்லையா, ஹம்சா செத்தார்ல அவருக்கு ஃபேமிலி இல்லையா, ஜாஃபர்ல எனக்கு செத்தாங்களா அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா. அப்போ அதுதான் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், யாரையும் நான் சூப்பர் மேனும் இதுவும் ஆக்கலை, அவங்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை யாருக்கும் எந்த சாபிக்கும். நாளைக்கு ஈசா நபி வந்தாலும் அவரும் சாப்பிட்டா தான் வேலைக்காகும். இப்போ வேணால் அவர் சாப்பிடாம ஒரு வண்டி ஓடிட்டுருக்கோம், ஆனால் இங்கே பூமியில் இறங்கிட்டாருன்னா பூமியோடைய ரூல் அப்படியே அவர் மேலே அப்ளை ஆயிரும். அவரு தண்ணி தாங்க அடிச்சுன்னா அவரும் வாடி தான் போவார், அவரும் பசினால் துவண்டு தான் போவார். யாரும் இங்கே சூப்பர்மேன்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களிடம் அளித்திருந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினோம். என்ன வாக்குறுதி? அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக்கியே தீருவேன். மேலும் நாம் யார் யாரை நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம். யாருக்கு எதுக்கு பயப்படுறீங்களோ அதுவும் நடக்கும். உங்களுக்கு காப்பாற்றணும் தானே. யாரெல்லாம் பாருங்க, எவன்லாம் சேஃப்டியாக இருந்து தாவா பண்ணுறேன்னு நினைக்கிறான்னா அவனு தான் முதல்ல தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க சேஃப்டியாக இருந்து தாவா செய்கிறாங்களா? நல்லா சொல்கிறேன், யாரை நாம் நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம், மேலும் வரம்பு மீறியவர்களை அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மக்களே உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பியுள்ளோம், அதில் உங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது, நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? ஏன்னா உங்களை பற்றி தாண்டா பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன கடந்த கால வரலாறாக பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த 10 வருஷம் என்ன கடந்த கால வரலாறா? அப்போ 2024 லைவில் இருக்கிற யாருக்குமே இந்த வசனம் ஃபிட் ஆகாதா?
யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டிங்களா? அதான் கேட்குறேன். ஏன்னா நான் பேசுகிறதே உங்களுக்கு யாருக்கோ பேசுகிற மாதிரி தோணுதா? குரானை பார்த்தா யாருக்கோ இறங்கிச்சு, அது நமக்கு இறங்கிச்சு, நம்மளோட பேசுது, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்முடைய குறைகளை காட்டுது, நம்மளை வந்து அது டிமாண்ட் பண்ணுது, அது வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர்ஸும் வந்து நம்மளை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட குரானை அது பண்ணணும். அதுதான் நம்முடைய வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் குரானுக்கான பணி நம்ம ரொம்ப வலிமையாக இனிமேல் எடுத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் குரான் மொழிபெயர்ப்பு கிளாஸஸ்ஸு, அதற்கான ஒர்க் ஷாப்ஸு, இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்தி வீரியமாக நம்முடைய அழைப்பு பணியை வந்து நம்ம எடுத்து வைப்போம். நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன், நம்ம எந்த அளவுக்கு பின்வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செருப்படி. அது எவ்வளோ அல்லாஹ் அறிவு கொடுத்துட்டானோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும். இப்போ இன்னும் வந்து நாலேஜ் ஆக இந்த நாலேஜ் வச்சு நம்ம பெருமை அடிச்சுக்கிறதுக்கும், ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாத வித்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்முடைய அந்த திறமையை காட்டுறதுக்கும், இதுக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா முதல்ல அழிக்கப்படுறவங்க நம்ம தான் இருப்போம். அல்லாஹ் அத்தகைய அந்த கூட்டத்தில் இருந்து ஆகாமல் நம்மளை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.